அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 999 மேஜிக் டேங்க. நமக்கு வாழ்க்கையில் பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இது மாதிரி ஒரு நாள் நமக்கு அமைவதற்கு அடுத்து 2034, அதாவது 9 வருஷம் நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மேஜிக் டேயில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்டாலுமே இந்த பிரபஞ்சமானது 9 நாட்களுக்குள் நிச்சயமாக நடத்தி தருங்கிற ஒரு நம்பிக்கை ஐதீகமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்ட இந்த 2 நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில எண்கள் நம்ம தேவதை எண்கள் சொல்லுவோம். இந்த எண்களானது நம்ம கண்களில் பட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது. நம்ம எடுக்க போகின்ற விஷயத்தில் எல்லாமே நமக்கு துணையாக இருக்குது, நமக்கு சம் மெசேஜஸ் கன்வே பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 999 மேஜிக் டே நிச்சயமாக கோடியில் ஒரு நாள், ஒரு பொன்னான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. நமக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள், இந்த நேரங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அடுத்து 9/9/2034 சரியாக 9 வருஷம் நம்ம காத்திருக்கணும். அப்போ தான் இதே மாதிரி கரெக்டாக அந்த 999 மேஜிக் டே நமக்கு கிளிக் ஆகும். ஏன்னா இந்த ஒரு டே நமக்கு அவ்வளோ ஒரு ரேர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே போதும். நம்முடைய சேனலில் நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மாதம் 777, 888, அது மாதிரி 333 கூட சமீபத்தில் பார்த்தோம். அப்படி என்ன நம்மக்கிட்ட வேண்டி கேட்டாலுமே நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நமக்கு சொல்ல வேண்டிய முதல் ஒரு விஷயமே நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். ஒரு சந்தேகத்தோட, ஒரு டவுட்டோட இப்படிலாம் நடக்குமா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் 1% கூட நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள், நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம இப்படி நெகட்டிவான அந்த வேர்டிங்ஸ் நம்ம பேசுகிறது, அப்படி ஏதாவது ஒரு மாதிரி சொற்கள் நம்ம சொல்கிறது கூட பாசிட்டிவான நம்ம இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறப்ப நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக சீக்கிரமான நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த நேரம் நமக்கு காலையில் வரக்கூடிய 9 மணி, எக்ஸாக்டாக 9 o'clockங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் டைம். அப்படி இல்லாட்டி ராத்திரி 9 மணி, இல்லாட்டி காலை 9 மணிலேருந்து 9:59 மணி வரைக்கும் உள்ள நேரம். அதே மாதிரி ராத்திரி 9 மணிலேருந்து 9:59 மணி வரைக்கும் உள்ள நேரம். நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் மட்டும் காலையில் 9 மணிக்கு அப்படி ஆரம்பிச்சிருங்க. அப்படி முடியாதவங்க அந்த 9 to 9:59 காலை அல்லது அந்த ராத்திரி, இந்த 2 நேரம் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இது மாதிரி நினைக்கிறப்ப, பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறப்ப, பேசுகிறப்ப ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் மனசு ரொம்ப சஞ்சலப்படாமல், ரொம்ப டென்ஷன்லாம் இல்லாமல், அதாவது குழந்தைங்க ஒரு சத்தம் போடுறதோ, வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு வீட்டிலே ஒரு பூக்கார் வர்றது, பால்கார் வர்றது, அப்படி யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள், அது மாதிரியெல்லாம் இல்லாமல், எந்தவித தடங்கல்கள் அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு நேரமாக பார்த்து நீங்கள் அப்படி உட்காந்துக்கணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். ஒரு பண விஷயங்கள் இருக்கலாம், திருமண விஷயங்கள், பிஸ்னஸ் விஷயங்கள், அப்படி தனிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா. அதில் எது முக்கியமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நம்ம அது நடந்து முடிஞ்ச மாதிரி லைவாக அப்படியே திங்க் பண்ணணும். ஒரு சொந்தமாக ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நமக்கு நீங்கள் அந்த சொந்த வீடு, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பூமி பூஜை பண்ணுறீங்க, நமக்கு அப்படியே அந்த ஒரு வீட்டோட ஒவ்வொரு பூஜைகளாக அப்படி முடியுது, கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பால் காய்ச்சறோம், அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அப்படியே மனசில் அசை போட்டு அந்த வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக அப்படி குடி போகிற மாதிரி அப்படி அந்த கற்பனைகள் நம்ம நினச்சி பார்க்குறப்ப, என்னெல்லாம் அப்படி கற்பனையில் நம்ம நினச்சி பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா அப்படியே நமக்கு அந்த பிரபஞ்சமானது நடத்தி கொடுக்கும். இது தாங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை. மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் நடக்கும்.
துளி கூட நம்ம ஒரு நெகட்டிவ்ஸாக நினைக்காம முழுக்க முழுக்க அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம வளர்க்க நமக்கு சுற்றிலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆறாக இருக்கிறது. அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே நம்மளை ரொம்ப ஒரு அதிகப்படியான நல்ல ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோங்க. அதனால தான் இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் டக்குன்னு நமக்கு நல்ல ரிசல்ட் 100% நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்கிறோம். நாளைக்கு இது மாதிரி காலையில் வரக்கூடிய 9லேருந்து 9:59 இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய 9லேருந்து 9:59 இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 999 இதற்கு கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 9 அந்த நேரம் அந்த 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க. 9 முறை உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணும், அந்த ஆசைகள் கனவுகள் நம்ம அதை லைவாக அப்படி நடக்கிற மாதிரி அப்படி திங்க் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் 9 நாளைக்கு பண்ண போகிறீங்க. இப்படி 9 o'clock அந்த டைமில் 9 டைம்ஸ் அப்படி 9 days நம்ம அப்படி பண்ணுறப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 999 மெத்தடு. இதை நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் காலையில் இப்போ நீங்கள் 9 to 9:59 ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2-3 நாள் நீங்கள் செஞ்சுறீங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துடுறீங்க, அந்த காலை நேரத்தை மறந்துடுறோமா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ராத்திரி வரக்கூடிய 9 to 9:59 அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்று காலை அது அந்த ராத்திரி இப்படி இந்த இடைப்பட்ட அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஆனால் 9 நாள் கண்டினியூஸாக பண்ணணும். இப்போ ட்ராவலிங்கில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், இல்லாட்டி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொண்டு போகின்ற ஒரு 2 பேப்பர் அதிகமாக தேவைப்படும். இந்த 2 பேப்பரை மட்டும் நீங்கள் எங்கே இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்து இப்படி இந்த ஒரு 9 to 9:59 அந்த ஒரு நேரம் 9 முறை நம்ம எழுதுகிறோம். 9 நாட்கள் இந்த இது டெய்லி நம்ம ரெகுலராக ரொட்டீனாக செய்கிறோம். இவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக தான் நம்ம மெசேஜ் நம்ம எழுதணும். உதாரணத்துக்கு இப்போ கடன் இருக்குது, பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு பணம் கிடைத்து விட்டது, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு எழுதணும். கல்யாணம் நடக்கணும் பசங்களுக்கு அப்படின்னா திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டது அப்படி எழுதணும். இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு நமக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளில் நீங்கள் இப்படி 9 நாளைக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள். எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணுறதுன்னா, பேப்பரை நம்ம இது எரிக்காமல் நீங்கள் அப்படியே மடக்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நிறைய பேர் சின்ன தொட்டிலையாச்சும் நம்ம செடி ஏதாச்சும் வச்சுருப்போம். நான் குட்டி குட்டி பேப்பராக கிழிச்சிட்டு அந்த மண் லைட்டாக நோண்டிட்டு அதுக்குள்ளே அந்த பேப்பரை கிழிச்சு நீங்கள் போட்டுருங்க. இல்லாட்டி கால்படாத இடத்துல பேப்பரை நல்லா நொறுக்கி கிழிச்சிட்டு இப்படி ஒரு ஓரமாக நீங்கள் போட்டாலே போதும். கண்டிப்பாக 9 நாட்களுக்குள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நிறைய பேர் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் நடக்கலை, எங்களுக்கு அது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு சஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இது மாதிரி மேஜிக் போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகிறப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த மெத்தடில் நம்ம கரெக்டாக கன்வே பண்ணி கேட்டாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கான அந்த வேண்டுதல்கள், உங்களுக்கான கோரிக்கைகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நம்ம பேப்பரில் இப்படி எழுதுகிறப்ப ஒவ்வொரு நாளும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்வதற்கு, நன்றி சொல்வதற்கு நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் 9 முறை நம்ம எழுதி முடித்தோன்னு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு முறையாச்சும் நீங்கள் மனசிலும் சொல்லுங்கள். நம்ம அந்த வார்த்தைகளாலும் நம்ம இப்படி எழுதுகிறப்ப கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்சம் நடத்தி தரும். இந்த பதிவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் பிற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.